ஐயா என்ன புள்ள சொல்லுதே? ஐயா என் மவனே என்னப்பா ஆச்சு? ஐயா முத்தையா தீர முடிவா என்னத்த செஞ்ச? ஐயோ உடம்புல முள்ளெல்லாம் குத்தி இருக்கு. என்னப்பா செஞ்ச? ரத்தம் வருது. இதுக்காப்பா நீ நிறைய போய் படிச்ச? வேண்டாமையா, நீ எங்கேயோ போய் வேற வேலையை பாரு. ஏதாச்சும் ஒரு வேலையை பாரு. இது உட விட்டுத தொழிலெல்லாம் வேண்டாமையா. இது அக்கினி பூதமங்கு உன்னை தின்னுரும். அம்மா புத்தாலம்மா. மெதுவா பிடிங்கடு. போன ஜென்மத்தில் நீ கோழி அடி. வெடுக்க வெடுக்கன்னு சின்ன முள்ளு உக்கு வச்சு எடுமா. வேப்பெண்ணெய் இருக்கு, கொஞ்சம் மஞ்சளை சேர்த்து சூடு பண்ணி மேலாப்பில போட்டா சரியாவிடும். எண்ணெயும் மஞ்சளையும் பூசினா கறி வைக்க வச்ச கோழி மாதிரி இருப்ப. அடி பின்றுவேன். தீய வச்சு கொளுத்திட்டு வந்திருக்கான். மொத்த உடங்காடும் எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டு. நல்ல வேளை மேல பொட்டலுக்கு போச்சு. அங்க மணல் கிடந்தனால தீ அமைஞ்சு போச்சு. இல்லடா போலீஸ் புடிச்சிட்டு போயிருக்கோம் அவனை. அவன் என்ன செய்வா? வேவாத வெயில வந்து சாவுதா? போனது ஏன் முதல்ல என் பைசா வேணி கீழே வைக்க சொல்லுவோம் அவனை. உடையோரே கண் பார்க்கணும். உடையோரே நான்லாம் தீ வச்சு கொளுத்துல. அங்க போய் பாருங்க, தீ தோட்டத்துக்குள்ள வந்து தடம் தெரியும். எந்த தடமும் வேணாம்ல, நீ பிடிச்ச பீடிதான். இலே என் பைசாவை எண்ணி வை. எண்ணி வையில 5000 ரூபாய. 5000 பைசா இருந்தா எடுத்துட்டு போங்க. நிறக்காட்ட கொளுத்திட்டு பேச்சு பேசுதியோ? ஏய், நீ ஆனதை பாருல. கை மீறி போன கருக்கருவா இருக்கு. வாழ்ந்துருவியோ? வெட்டி வீசிட்டு போயிடுவேன். இல்ல மிரட்டுதியா? நீ போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்ல மிச்சத்தை. ஓஹோ, நான் காட்டை கொளுத்துனதா தானே கேஸ் கொடுப்ப? மொத்த காட்டி கொளுத்திருத. 400 ஏக்கர் மொத்தமா கேஸ் கொடு. இல்ல என்னல சொல்லுத? பேசாம போ. சரிக்கு உள்ளீங்களா? உங்களை வச்சுக்கிட்டேன். மிரட்டுது ஆளப்ப. போ போ. ஏவல எப்படி சொல்ல? தெருனா கீழே விழுந்தவனு தான் கடிக்கும். என்னால கடி வாங்க முடியாது. முடியலம்மா. அதல்ல உடம்ப கழுவிட்டு சட்டைய மாட்டு. கிளம்பப்பா. இனிமே நீங்க இருக்க கூடாது. இவனுக்கு பயந்துக்கிட்டா வெங்கப்ப. இவனுக்கு பயந்து இல்ல, உனக்கு பயந்து. ஐயா உன் ஜாதகத்திலே இருக்கு நீ கொலைக்காரன். உன் கையால நீ கொலை செய்வ. இந்த நாகநேரி ஜோசியக்காரர் கண்டிஷனா சொல்லிருக்காரு. நீ கொலைக்கார ஆவன்னு விதி இருக்கியா? அந்த கதி உனக்கு வரக்கூடாதுன்னு இந்த செங்காட்டுல கடந்து சாவுத. ஐயா நீ கருவால எடுக்க போயிட்டல்ல, இனிமே நீ இங்க இருக்க கூடாது. ஏய், நீ சும்மா கடை. எங்க போனோம்? நீ சட்டைய போடு. இப்ப நம்ம போயிட்டோம்னா பயந்து ஓடிட்டான்னு சொல்லுவான். அத நான் பாத்துக்கிடுவேன். ஒன்னையும் சும்மா விட மாட்டான். சொல்லுதத செய். நேரம் வந்திருப்பானு விட. அண்ணாச்சி. ஆமா அண்ணாச்சி பார்க்க போறேன்னு சொன்னீங்களா? போலையோ? போகணும். அண்ணாச்சி. தமிழனா? ஆமா. என்னையா வேணும்? எசகி பரோட்டா கடை இதானே? ஆமாம், ஆனால் யாராக இருந்தாலும் காசு கொடுத்தா தான் தீனி. வந்துட்டானுவ தமிழன்னு சொல்லிக்கிட்டு. அண்ணாச்சியை பார்க்க வந்தேன். என்னையா? சேர்மதுரை மாமா அனுப்பி விட்டாரு. நான் ஒரு மருமகன் தான். சேர்மதுரையா? சேர்மதுரைன்னு எங்களுக்கு யாரும் தெரியாதப்பா. நீ இடம் மாதிரி வந்துட்டேன்னு நினைக்கேன். வேற எங்கேயும் விசாரிச்சு பாரு. இல்லை, இதான் அட்ரஸ். இடே, இந்த லைனில் வேற நிறைய கடை இருக்கு, வேலைக்கும் சேர்த்துக்கிடுவாங்க. போ போ. இல்லை, எசகி பரோட்டா கடை இதான் அட்ரஸ். சேர்மதுரை மாமா தான் அனுப்பிச்சாரு. அதான் போன்னு சொல்லிட்டோம்ல. இல்லை ஏல விடல, அவனே பஞ்சத்தில் அடிபட்ட மாதிரி இருக்கும். சேர்மதுரை அண்ணாச்சி இப்போ சேர்மதுரை மாமா இறந்துட்டாரு தெரியும். அதுக்கு முன்னதான் இந்த லெட்டர் கொடுத்தாரு.
அவர் கூட தான் நான் வர்ற மாதிரி இருந்துச்சு. இந்தாங்க லெட்ரு. சரி மேக்காளி, சொல்லுங்க. இவனை மேலே கூட்டு போய் என்ன ஏதுன்னு சொல்லு. மேலே போ. வாடே. என்னாச்சு கேட்காம கொள்ளாம? சேர்முத்துற லெட்டரில் எல்லாத்தையும் எழுதியிருக்காருப்பா. இவனும் முறுக்கிக்கிட்டு சண்டை கோழியாக நிற்கான். நமக்கும் ஒருத்தன் வேணும்ல. அங்கே என்ன பார்க்க, மேலே வா. தாண்டே இடம் இங்கே தங்கிக்க. ஒரு இடம் தான் இருக்கு, இங்கே படுத்துக்கா. தா அங்கே டாய்லெட்டு குளியலாரு. ஆனால் உனக்குன்னு ஒரு நேரம் உண்டு. அப்போ தான் டாய்லெட் போகணும், குளிக்கணும். ஏன்னா மொத்தம் 36 பேருக்கு ஒத்த டாய்லெட்டு தான். தண்ணியை கம்மியாக செலவழிக்கணும். ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு 4 வாளி தண்ணி தான். குளிக்க துவைக்கிறது சேர்த்து. குண்டி கழுவிக்க ஒரு சுப்பு தண்ணி. சோத்துக்கு பஞ்சம் இருக்காது. அதெல்லாம் அப்படி இப்படி தான். ஓ இல்லை, ஊர்லேயே ஏதாவது செஞ்சு வாழ முடியாதா? இல்லை, ஊரில் தீக்குள்ளே நின்றுட்டு இருந்தேன். நாங்கள் மட்டும் என்ன தண்ணிக்குள்ளே நிற்கும்? தீக்குள்ளே நிற்கும். உட்காரு உட்காரு உட்காரு. இது உன் இடமோ அது என் இடம்ல. ஆமா, உன் பேர் என்ன? முத்து. முத்தா? என் பேரு சரவண. ஆமா, உன் ஊர் எதுடே? இட்டமொழி பக்கத்தில் கருவாக்குளம். மொழியா? என் அக்காவே அங்கதான் கட்டி கொடுத்துருக்கு. நமக்கு சேர்மா தேவி. இங்க ஒரு மாதிரியா தான் இருக்கும். பழகியாச்சுன்னா சரியாயிடும். இல்ல, உன்னை வேலைக்கு சேர்த்தாரு பத்தியா? அவர் பேர் எசக்கி. எசக்கி என்னாச்சுன்னு சொல்லுவாங்க. உன்னை மேலே கொண்டு விட்டான்ல, அவன் பேர் மாகாளி. இப்போ உன்னை அடிக்க வந்தான்ல, அவன் பேர் வந்து மாசானம் திருச்செந்தூர்காரன். பார்த்துக்க, இந்த கிடக்காமல சொல்ல முத்து, இவனுக்கு ஒவ்வொரு. அவர் அருணாச்சலம் ஏர்லுக்காரரு. நீ வரும்போது கோழி எடுத்துகிட்டு போனாம்ல, அவன் பேர் அர்ஜுனன் திருநெல்வேலிக்காரன். பார்த்துக்க, இப்போ வேலை போனான்ல, அவன் பேர் சுப்பிரமணி. இதான் சேவ் பண்ணிட்டு இருக்கான்ல, அவன் பேரும் சரவணன் தான், குருவூர்காரன். இப்படி இங்கே எல்லோரும் நம்ம ஊருக்காரங்க தான்ப்பா. இன்னும் நிறைய பேர் இருக்கானுவா, கீழே கொஞ்சம் பேர் இருக்கானுவா. நீ பார்ப்ப. இல்லை, இவ்வளோ பெருமா புரோட்டா கடையில் வேலை பார்க்காங்க. அந்த கொதிச்சட்டி அதில் வச்சு சாப்பிடுங்க. நல்லா இருக்கா? சீக்கிரம் முடிங்கப்பா, கடையை திறக்கணும். மகள் மாவு சிந்தல். கிளம்பி
வேணுங்களா? மாசம் மாசம் ஊருக்கு போனா சேர்க்க முடியுமால? போக தானே போகிறேன். முத்து வெளியே போகிற வரியா? என்னல வந்த நீங்க கை தூக்குனா மோதி பாப்பமா? சும்மா இருப்பா, பயந்துட போகிறான். உன் முழு பேர் என்னல? வீர முத்து வீர. நினைச்சம்டே வேர்நாம்லா வேர்நாடே அவனை நோண்டி வா, சும்மா கிடங்கலாம்ல. வாங்க போவோம். போவோம். ஊருக்கார பயிலாயிட்ட பாப்பா பட்டுக்கிட்டு ஆரம்பிச்சிட்டாங்களே, எல்லாரையும் கிளம்ப வச்சிருவானே. நீ எப்போ தூங்க? என் தங்க பிள்ளைக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டா ராணி மாதிரி இருப்பாளே. எப்போ போய் போட்டு பார்க்க போறேன்னு தெரியல. அவ்வளோ குடல சாந்தியான காட்டல. ஹலோ என் தங்கமே, சாப்பிட்டீங்களா? நீங்க நல்லா சாப்பிட்டீங்க போல. அதோட என் தங்க பிள்ளை என்னடி பண்ணுதா? பிள்ளை உறங்குதுல, நடு சாமத்துல போன பண்ணிக்கிட்டு. ஆமா, நீ என்ன பிள்ளை வெறுந்தலையோட இருக்க? பூ வைக்கல? மல்லிகைப்பூ வச்சு வச்சு காஞ்சுதான் போகுது. எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், மச்சானுக்கு நீ பூ வச்சிருந்தா தானே பிடிக்கும். கல்யாணம் ஆனவன், காதலிக்கவன் எல்லாம் இந்த ஃபோனில் தான் குடும்பம் நடத்திட்டு இருக்கானுவன். இந்த ஃபோனு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கா, அவ்வளோதான். ஆமாம், உனக்கு யார் இருக்கா? நமக்கு யாரும் இல்லை. இனிமே வந்தாங்கன்னா வாங்கிக்கலாம். வரும் டே வரும். ऊपर आइए साहब, எங்க பயிலும் இப்படிலாம் செய்ய மாட்டாங்க. சரவணா, எல்லாரையும் கீழே கூட்டு போலீஸ் அதுன்னு சத்தம் கேட்கு. இவனுக்கு வேற எல்லாத்தையும் நோண்டு வானுவேன். खोल के रखा है या धर्मशाला खोल के रखी है? साला क्या बेवकूफ समझ के रखा है इनका? हाँ, ये देखो अच्छी तरह से मालूम है कि उस रात ग्रांड रोड पे तुम लोगों में से कोई था। एक बार तुम्हारी शक्ल देख लूं, पहचान लूंगा, बाद में देखना कैसे मारता हूं। क्या है रे? कुछ नहीं साहब। क्या देख रहे? कुछ नहीं साहब। कितने आदमी है? ही सरकार, सब यहाँ काम करने वाले। सबका आईडी प्रूफ चाहिए? हाँ जी, मैं देता हूँ। यहाँ पर काम करने वाले हर एक आदमी के पास आईडी प्रूफ होना चाहिए। कुछ मिला? कुछ नहीं मिला सर। हमें कुछ शक हुआ तो वापस आएंगे। சிசிடிவி ஃபுட்டேஜ் ஏதாவது கிடைச்சிருக்கும். வீட்டில் தூத்துக்குடி வரையும் தெரிஞ்சிருக்குமோ? இருட்டா இருந்தாலும் வெட்டின ஸ்டைல்லே அது தமிழ்னு தெரிஞ்சிருக்கும். அதான் வந்துருக்கானோ. இல்லை வாழை இல்லை முத்து வாங்க. வாடே, சும்மா அப்படி போயிட்டுருவோம். நீ என்னல ஒரு மாதிரியா நடக்க? ரெண்டு சட்டி தண்ணி இருக்கு, மாற்றி மாற்றி தான் போடுதேன். அதான் ஈரமாக இருக்கு, அருக்கு. சட்டிக்கால பஞ்சம், வா வாங்கிக்கலாம். வாழை போலாம். இங்க வாங்கலாம்ப்பா. அண்ணே, இங்கெல்லாம் பொண்ணுங்களா இருக்காள் போல. எல்லாம் சேல்ஸில் எல்லாம் இங்கே பொம்பளையும் தான் இருப்பாங்க. இந்தியா எங்கே டெவலப் ஆகி போயிட்டு இருக்கு, நீ இன்னும் கூச்சப்பட்டு இருக்க. சும்மா இருங்க, வாங்க.
बोलिए क्या चाहिए நெய் நெய் வேண்டான்னு சொல்லுங்கண்ணே. हाँ भाई ஏய் நம்ம என்ன ஒரே வாங்க வந்திருக்கோம், சட்டி தானே வாங்க வந்திருக்கோம். देखो उन्हें क्या चाहिए சும்மா ஏண்ணே? வாங்க என்ன வேணும்? தமிழ் நம்ம ஊருக்குள்ள. ஏமா சட்டி வேணும், ஒரு 4 சட்டி உனக்கு எடுத்து போடு. அளவேண்ணா அளவா? ஏய் ஏ முத்து, உன் அளவு என்ன? அளவா? அளவெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நாங்க எங்க தான் அளந்து பார்க்க, நீ அளந்துரு. இல்ல வா. டேபிள் அளந்துடலாம். இல்ல வேண்டாம் 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 வேண்டாம். கொஞ்சம் சும்மா இருங்க. அதெல்லாம் ஒன்றும் சரிப்பா, வேண்டாம். சீக்கிரம் சட்டி எடுத்து. சரி ஓகே, கம்பெனி ஐட்டம் எடுக்கிறேன். பார்த்து உடனே கம்பெனி ஐட்டமா எடுக்க நீ போய் கூச்சப்பட்டு உங்க கூட வந்தோம் பாருங்க, என் புத்திய. ये सब है, आप देख लीजिए. என்ன கலர் வேணும்? ரத்த சவுப்புமா. நம்ம ஊர்ல அந்த காலத்துல இருந்து அதான் பேசுனேன். அப்படியா? ஆமா, பாப்பாக்கு இந்த ஊரு புரியுது. என்னண்ணே இது பெருசா இருக்கு? ஏமா ரொம்ப பெருசா இருக்காமா? ஓ எக்ஸ்ட்ரா ஸ்மால் சைஸ் இருக்கு. இல்ல எம் 4 எடுத்து. எடுத்து நாளைக்கு கொடுமா. பேக் பண்ணவா? பில் போடுவா? காசு இருக்குல்ல? வேற ஏதாவது வேணுமா? ஒன்றும் வேண்டாம் போதும். இல்ல 2 பனின்னு என்ன எடுத்தீங்க? சத்தம் கட்டாம இருங்கண்ணே. ஏல சிரிச்சிட்டல்ல. பில் போடுமா, நீ பில் போடுமா. அல ஏமா எந்த ஊருன்னு சொல்லவே இல்லையே. தேங்க்ஸ் அண்ணா. ஆ? பெல்ட் கித்தனா பையா? ஏ முத்து, ஒரு நல்ல பெல்ட்டா இருக்கு. എടാ അപ്പോൾ പറഞ്ഞത് മാത്രം ചെയ്താൽ മതി കേട്ടോ. കൂടുതലായിട്ട് ഷോ ആണ് കാണിക്കുന്നത്. വാ. ஏய் மலையாளத்தா, எனக்கு ஞாபகம் இருக்கா? முத்து, ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தோம்ல, நீ சீதரன் தானே? செட்டில் ஆயிட்ட போல. അതെ നീയും സെറ്റിൽ ആയല്ലോ ஆ இங்கதான் பக்கத்துல எசகி பரோட்டா கடை, அங்கதான் வேலை செய்தேன். ഓ சமயக்கட்டில் தான் நிற்கேன். சாப்பிட்டோன்னா வா, பரோட்டா கோழிக்கறி எல்லாம் நல்லா இருக்கும். சரியா? நீ கறி சாப்பிடுவியா? ആ ഞാൻ ഒരു ദിവസം വരാം അങ്ങോട്ട്. ஆ எங்க தங்குத? எங்க தங்குத? ആ എല്ലാം ഇവിടെ തന്നെ. ஓ നീ ഒരു ദിവസം ഇവിടെ വാ, കട്ടിങ് ചെയ്യാം. சரி சரி சொல்லுத வெட்டணும். படத்துக்கு போறோம். ഏത് പടം? சூப்பர் ஸ்டார் படம். ശ്രീധര, നിനക്ക് പണിയൊന്നുമല്ലോ. കുട്ടി പോയി നിനക്ക് വരാം. என்ன ஸ்ரீதரா வரட்டுமா? என்ன ஆ? என்ன யார் கேட்டில் போனேன்? யார் கேட்டில் அங்கே போனேன்? முடி வெட்டுத கடைக்கு யாரு கேட்டு நான் போகணும்? நல்லா போயிரும்ல. ஏய் அறிஞ்சுன எனக்கு தெரிஞ்ச என்ன? ஏய் சொல்லிக்கொள்ள அவனுக்கு. சரிப்பா. என்னண்ணே? யா அன்னைக்கு தான் நீ பார்த்தல, அரிஞ்சுன நடுச்சாமத்தில் ரத்தத்தை கலவனால. அது எவன் ரத்தன்னு தெரியுமா? அந்த பாபர் ஷாப்பில் இப்போ ஒருத்தர் வழுக்கையாக போனாம்ல, அவன் பேர் சதானந்தன். அவனோட தம்பி முகுந்தனை தான் அர்ஜுனை கொன்னான். குன்னீங்களா? ஆமாம். எதுக்கு? அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. இந்த பேர் கொல்ல சொல்லுதாங்க, கொல்லுதான், அவ்வளோதான். வா போலாம். யாரு? அது எதுக்குப்பா உனக்கு? வாடே வாடே, வா, டைம் ஆச்சுல்ல, வா. 2006 இது. 2005 ரிலீஸ் மச்சான். தலையில கூட்ட ஆளுங்க பாரு, 11 வருஷம் ஆச்சு. யாரு சரி படம் எங்கே தர தலைவா? चल हट बदमाशी।
பாருங்களேன், வெளுத்து வாங்கடா. அடிச்சு பாப்பல சாவடிலடா தூத்துக்குடி வரல. என்ன பண்ணிட்டு முத்து 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 எந்த சீக்கிரம் எந்த என்னங்க செய்யறே செஞ்சு கொடு தூக்கதான் ஆதனங்கள அந்தானுக்கா முட்டா பற கூறுகட்ட பற எவ்வளவு எடுத்தா ஏன் எடுத்தா அண்ணாச்சி பேசாதல வாயை கிழிச்சிருவேன் பிச்சைக்கார பயலுவா சோத்த போட்டு உட்கார வச்சா குண்டி உட்கார மாட்டேங்குதா யாரு கேட்டர்ல பப்ளிக் முன்னாடி இருபடுத்திருக்கா சுட்டுருக்கா என்ன நீ எஸ்ஐ கூப்பிட்டு கேட்டதால நீ தப்பிச்சல பெரியவர் காதுக்கு போயிருந்தா என்ன இருக்கும் ஏய் நீ சாவதா நாட்டுக்கிட்டு சாவிட ஏன் உயிரை வாங்குதியா சரி சரியா சொல்லுவேன் அண்ணாச்சி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணாச்சி முடிச்சிடலாம் பிரச்சனை இல்லை இருக்கணும் தெரியும் அண்ணாச்சி விடியத்துக்குள்ள முடிச்சிடலாம் அண்ணாச்சி சரிங்க அண்ணாச்சி சரிங்க அண்ணாச்சி நீ படுங்க அண்ணாச்சி ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன் முடிச்சிடலாம் அண்ணாச்சி ஏய் வேலை இருக்கு வா சரி அண்ணாச்சி. ஏய் நீ வர இப்படி ஒவ்வொருத்தனா செத்துட்டு இருக்கானுக்குள்ள என்னால ஆசான சாவான்னு எதிர்பார்க்கலையே. எவன்கிட்டயும் நேருக்கு நேர் நிற்பானே. பிள்ளைக்கு ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு அடுத்த வாரம் ஊருக்கு போன போகிறோம். போட்டோவில் தான் குடும்பம் நடத்திருக்கான். விட்டா இப்படி என்ன ஒரு பிள்ளைய பார்த்துருப்பான். சொத்துக்கு ஏதாவது சேர்த்து வச்சிருக்கானா? ஒரு வீடு ஒன்று கட்டிக்கிட்டு இருந்தான், முடிக்கல. கடை இருக்கும் போல். அருஞ்சன் 5 லட்சம் சேர்த்துட்டேன்னா ஊரில் போய் மளிகை கடை வைப்பான்னு சொல்லிட்டே கிடந்தாம்ல. அவனுக்கு இந்த பெட்டி தான் மிச்சம். அவன் பணம் கூட போய் சேராதில்ல. இவனை பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு சாவி செய்தி சொல்கிறது தான் பெரும்பாடாக இருக்கும். எத்தனை ஆள் எவ்வளோ அளவு சத்தம். எசக்கு என்னாச்சு சொல்லிட்டாவலாம். ஃபோன்லேயே அழுது கூப்பாடு போட்டாலாம். பாவண்டே அக்கா ஒரு நாள் நம்ம செய்தி இப்படி தான் போகும் பார்த்துக்க. அதுக்கு தான் நான் கல்யாணமே முடியல. ஏ மக்காளி, உன் அம்மா இருக்கால, நீ செத்த அவனை பிச்சையில் எடுப்பா. பேசாமல் கிடையாது. ஏம்ல புலம்புதிய, இதுதான் நம்ம பொழப்புன்னு ஆகிப்போச்சுலா. 50 வயசு வரைக்கும் அது வாழணும்ல, ஆசையாக இருக்குது. இந்த தொழிலெலாம் செஞ்சுக்கிட்டு 50 வயசு வரைக்கும் வாழ முடியுமால? ஆமாம் ஆமாம், அதுவும் சரிதான். அடுங்களே காலில் எழுச்சி என் ரத்தத்தை பார்க்க. என்னென்ன நடக்குதுங்க? போட்டி மாற்றி மாற்றி கொண்டுக்கிறதுல போட்டி. அந்த போட்டியில் சாவத்தான் நீயும் நானும். ஒரு பெரிய மிஷினை நினச்சிக்க. அந்த பெரிய மிஷினில் நம்ம சின்ன ஸ்க்ரூ மாதிரி. அந்த மிஷின் என்ன பண்ணுதுன்னு அந்த ஸ்க்ரூவுக்கு தெரியாது, தெரிஞ்சிக்கவே முடியாது. இங்கே நிலம்தான் பொண்ணு. நிலத்தை பிடிக்கிறது, பிடிச்ச நிலத்தை மீட்கிறது, இதான் இங்கே பெரிய கிரிமினல் வேலை. இப்போல்லாம் பெரிய ஆளுங்க அவங்களே இறங்கி எதையுமே செய்கிறதில்ல.
கொல்றது, ஆளை கடத்துறது, கையை காலை வெட்டுறது, மிரட்டுறது, இப்படி எல்லாத்தையும் செய்கிறதுக்கு காசு கொடுத்த ஆள் இருக்கு. நம்ம தான் மாட்டிக்கிட்டா செய்கிறவன் ஜெயிலுக்கு போவான். அதுவும் நம்ம தான் அனுப்பினவனை ஒன்றும் செய்ய முடியாது. ஜெயிலுக்கு போகிறதுக்கும் சேர்த்து தான் காசு. 80களில் தெற்கு சீமையில் கடும் வறட்சி, பஞ்சம். நம்ம ஆளுங்கெல்லாம் பொழப்புக்காக இங்கே வந்தாங்க. புரோட்டா கடை போட்டாங்க. வரவன் போகிறவங்களாம் மாமூல் கேட்டால் மிரட்டினாங்க. அவங்கள சமாளிக்கிறதுக்காக நம்ம ஆளுங்க அருவா எடுத்தாங்க. நம்மலாம் யார்? வெந்த மண்ணிலே வளர்ந்தவங்க, தீக்குள்ளே வாழ்ந்தவங்க, ரத்தமே பார்த்தாச்சு. அதுக்கு பிறகு அடிதடியே ஒரு பொழப்பாக மாறி போச்சு. அதை செய்ய பெரிய பெரிய தலைங்கெல்லாம் வந்துச்சு. இப்போ கூட இங்கே 4-5 தலைங்க இருக்கு. இவர் தான் கருக்குவேல். இவர் இங்கே கர்ஜின்னு சொல்லுவாங்க. இவர் ஆர்டர் எடுத்துக்கிட்டு வேலைகளை செஞ்சு கொடுப்பாரு. அவருக்கு அடியில் செந்தூரான், செந்தூரானுக்கு கீழே எசைக்கு, எசைக்கோடைய ஆளுங்க தான் நம்மலாம். இவர் குட்டிகிருஷ்ண நாயர், குட்டி பாயின்னு சொல்லுவாங்க. இவர் நம்மளை மாதிரி பிழைக்க வந்தவர் தான். இவர் ஒரு கோவாக்காரங்கிட்ட பார்பராக இருந்தார். அப்புறம் இங்கே பெரிய தலையாயிட்டார். இவருக்கு நமக்கு தான் இப்போ போட்டியே. அவனுக்கு தான் மலபார் சலூன். ஒரு தடவை கர்ஜியக்குள்ள இவர் ஆரம்பிச்சிட்டார். கரிச்சி தப்பிச்சிட்டாரு. ஆனால் அப்போ கரிச்சிக்கிட்ட கையால் இருந்தது உங்கள் மாமையை சேர்மத்துறை. சரியாக குழம்பு வச்சு நடக்கிறப்ப உங்கள் மாமையை சேர்மத்துறை ஊருக்கு போயிட்டார். அவர் தான் தன்னை காட்டி கொடுத்தாருன்னு கரிச்சி நினச்சிக்கிட்டாப்புல. குண்டை வீட்டில் கெண்டி தூக்கிட்டாருன்னு எல்லாருக்கும் வெறி. அதான் உன் மாமன் உயிருக்கு பந்து சோழியை முடிச்சுக்கிட்டாரு. ஏல, நான் சொல்லுறதை நல்லா கேட்டுக்க. செத்தாலும் அந்த இரும்பை, அந்த பொருளை நீ தொட்டுறாத. தொடவே கூடாது. என்ன, அது சாபம் பிடிச்சதில்ல, அது ஒரு நேசப்பி. தொட்ட பிறகு அது ஒன்று விடாது. பார்த்துக்க. அரிசி முட்டை எடுக்க வந்தோம். ஆமாம், மைதா முட்டை. அர்ஜுன் அண்ணா இருக்கான், கேட்கியா நீ? அண்ணா இதை வந்துட்டண்ணே. அண்ணன் அண்ணம்ல மாசானத்துக்கும் அர்ஜுனுக்கு என்னாச்சுன்னு பார்த்தல. இங்கேருந்து யாரும் போக முடியாதானே? இங்கே பாரு, நீங்கள் எந்த பெரிய விஷயத்துலையும் ஈடுபடலன்னு வையே, உனக்கு ஒன்றுமே தெரிலன்னு வையே, தப்பிச்சு போனால் ஒரு வேளை விட்டுருவாங்க. இல்லைன்னா நீ எங்கேயும் போக முடியாது. ஒருவேளை உன் கையால் கொலை பண்ணிட்டேன்னு வச்சுக்க, வெளியே போகிறது ஆபத்து. சாகிற வரைக்கும் இதுக்குள்ளே இருக்கிறது தான் உனக்கு பாதுகாப்பு. என்னாச்சு? இல்லை, இன்னைக்கு ராத்திரி அவனு கூட முத்துவும் போட்டோம். முத்துவா? என்ன முத்துவா? நீ எம்ல அவனை தாங்குத? அவனை என்ன புரோட்டா போடுறதுக்காக வச்சிருக்கோம். சரி, என்னாச்சு? அனுப்பிச்சு வைக்கிறேன். முத்த கூப்பிட்டு போ. எங்க ஆடே, எங்கப்பா கூட்டிட்டு போறீங்க? இன்னைக்கு உனக்கு அரங்கட்டும். அரங்கேத்தமா? நேற்று என்னாச்சு? ஒரு வீடை காலி பண்ண சொல்லி போனோம். ஒரு ஃபேமிலி 5 பேர் லைட் அடிதடி ஆயிடுச்சு. எவ்வளோ தெரிச்சு? 20 ரூபா. அடா பாவி, பரவாயில்லையா? ஏய், என்னாச்சு? நீ என்ன பண்ணு, ஒருத்தன் வருவான், வெட்டிரு. வெட்டிரா? ஆமாம். முடியாதா? முடியாது. அதுக்கு தானே இந்த மாக்கங்கிட்ட வெட்டு குத்துன்னு எந்த நேரத்தில் சொல்லிக்கிட்டு இருக்க? பேசாமல் நீ இங்கே இரு, பார்த்துட்டு கிளம்ப ரெடியாக மச்சலம். மலையாளத்தை வந்துட்டோம், வா. ரத்தம் வாங்கணும். கோலப்பையில இவனை வேணான்னு சொன்னவங்கள போறப்பே கோலை எதுக்காக ஒருத்தன் கத்தியோட ஓடி வரான், கையை கட்டிட்டு அப்படியே நிற்கான். 4 வேறல.
ஏய் சீதரா, இங்க என்ன பண்ணுது? ஏய், ஏன் அழுவுத? மாதிரி கொல்லும் என்ன விடத்தில் விடுது கொல்லு? என்னைக்கு பொம்பளை மாதிரி வச்சிருக்காங்க. யாரு? குட்டி பாய். குட்டி பாய்? ஏய் இரு. தப்பிச்சு போயிடுவோமா? நானும் வந்துடுதேன். எனக்கும் இங்கே இருக்க பிடிக்கல. இங்கே இருந்தால் பிரச்சனை தான். என்னையும் கொன்றுவானுங்க, இல்லை கொலை பண்ணி வச்சிருவானுங்க. போயிடுவோம். അങ്ങനെ പറ്റുമോ? ஆ இங்கேருந்து போக முடியுமா? முடியும். இன்னைக்கு நைட்டே ட்ரெயின் ஏறிடுவோம். நீ என் கூட வந்துடுதியா? நைட்டு ஸ்டேஷனில் பார்ப்போம். அங்கே எந்த ட்ரெயின் நிற்குதோ அதில் ஏறி எங்கேயாவது போயிடுவோம். என்னால் என் ஊருக்கு திருப்பி போக முடியாது. வேற எங்கேயாவது போய் என்னமாவது வேலை செஞ்சு பொழைச்சிக்கலாம். போயிடலாம். இனிமே இங்கே வேண்டாம். என்ன சொல்லுது? இல்லை, இங்கேருந்து எவனும் போனதில்லை. நீ போயிரு. நான் காலையில் நீ இல்லைன்னா என்ன தான் கேட்பானுவேன். நான் சமாளிச்சுக்கிறேன். யாருமே விடுவா? நீ பட்டியை தட்டலாம். இது பெரியடானே. കുരുതി വീണ പോർക്കളത്തിൽ പൊരുതി വീണ കാൽകളുണ്ട്. അവിടുയർന്ന പോർവിളികൾ എരുതിയായി കാറ്റിലുണ്ട്. മൂർച്ചയുള്ള വാളതുണ്ട്, നേർച്ചയുള്ള വാക്കതുണ്ട്. താഴെ നീതി നേറുമെന്ന് തീർന്നു നോക്കുവാനതുണ്ട്. വേണ്ട വേണ്ട ചൊല്ലി 1000 വട്ടം ഞാൻ മാറി പോയതല്ലേ പണ്ടേ. വാടാ വാടാ എന്ന് കീറി വിളിച്ച് നീ പിന്നാലെ വന്നില്ലേ എന്റെ. കൊല്ലാതെ കൊന്നില്ലേ ഉണ്ടാകെ നീറുന്നേ നെഞ്ചാകെ കാണുന്നതുണ്ടേ. എന്നാലും വീടില്ല വിട്ടാതെ ഞാനിനി നിന്ന് പൊരുതുന്ന കണ്ടേ. നിന്ന് പൊരുതുന്ന കണ്ടേ. നെഞ്ചിൽ നീറും എരുതി കാറ്റായി വീശും കരുതി യാളി കത്തും പടുതി. എതിരെ വാടാ വടയാ മനസ്സിൽ തീരാ കലിയാ മകനെ നിന്റെ വിധിയാ. വട്ടായി വട്ടായി ഒട്ടാകെ കത്തിക്കും മൈതാകെ കട്ടായി ചെച്ചോര തുപ്പിക്കും. തൊട്ടാലെ കൈകൊള്ളും മുട്ടാതെ നീ കൊള്ളും മേലാകെ തീ കൊള്ളും. വേണ്ട വേണ്ട
1000 വട്ടം ഞാൻ മാറിപ്പോയതല്ലേ പണ്ടേ വാടാ വാടാ എന്ന് കീറി വിളിച്ച് നീ പിന്നാലെ വന്നില്ലേ എന്റെ കൊല്ലാതെ കൊന്നില്ലേ ഉണ്ടാകെ നീറുന്നേ നെഞ്ചാകെ കാണുന്നതുണ്ടേ എന്നാലും വീടില്ല വിണ്ടാതെ ഞാനിനി നിന്ന് പൊരുതുന്ന കണ്ടേ നെഞ്ചിൽ നീറും എരുതി കാറ്റായി വീശി കിടത്തി ആളി കഷ്ടപ്പെടുത്തി എതിരെ വാടാ മടയാ മനസ്സിൽ തീരാ കലിയ മകനെ നിന്റെ വിധിയ വട്ടായി ഒട്ടാകെ കട്ടിക്കും മൈതാകെ കട്ടായി ചെച്ചോര തുപ്പിക്കും കത്താലെ കൈകൊള്ളും മുട്ടാതെ നീ മുള്ളും മേലാകെ തീ കൊള്ളും വാ முத்து